ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் 1990 காலகட்டத்தில் வேலூருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் சேகர்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் துஷ்ட மாந்திரிகவாதியினுடைய வீடை வாங்கினதுனால அவருடைய வாழ்க்கையில் என்ன அசம்பாவிதங்கள் நடந்துருச்சு, மேலும் சேகருடைய மகனான 13 வயது சிறுவனை எப்படி அந்த துஷ்ட சாத்தான் அவருடைய உயிரை காவு வாங்குச்சுன்றதை பற்றி தாங்க கொஞ்சம் கூட த்ரில்லிங் குறையாமல் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி 1990 காலகட்டத்தில் வேலூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் தான் இந்த சம்பவமானது நடந்திருக்கு. இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணது சேகருடைய பொண்ணு, அதாவது நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர் தான். சேகர் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய ஒரு நபர் தான். ஆனால் என்னதான் ரியல் எஸ்டேட் பண்ணாலுமே அவருக்கு சொந்த வீடு கிடையாது. காரணம், அவருக்கு சொந்தமாக இடம் கிடையாதுங்க. அதனால வீடு கிடையாது, வாடகைக்கு தான் வீடு எடுத்து தங்கிட்டு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. சேகருக்கு ரொம்ப நாளாகவே ஒரு ஆசை ஒன்று இருந்திருக்குது. அது என்ன அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம அந்த வாடகை வீட்டில் இருந்து நம்ம ஒரு சொந்த வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசை சேகருக்கு இருந்திருக்கு. கொஞ்ச நாள் ஆக ஆக சேகருடைய பிஸ்னஸ் நல்லாவே பிக்கப் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இன்கமும் பயங்கரமாக வந்திருக்குது. இந்த பணத்தை எல்லாம் வெட்டித்தனமாக செலவு பண்ணாமல் பேங்க் அக்கௌண்ட்டில் சேவ் பண்ணி வச்சுருக்காரு. எதுக்கு அப்படின்னா, ஏதாவது ஒரு இடத்துல லேண்ட் வாங்கி வீடு கட்டலான்னு சொல்கிற முடிவில் தான் பணத்தை சேர்த்து வச்சுட்டு வந்திருக்காரு. சேகருக்கு 13 வயதில் ஒரு பையன் இருக்கான். அவன் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கான். சேகருடைய மனைவி 3 மாதம் கர்ப்பமாக இருக்காங்க. இந்த நேரத்தில் தாங்க சேகருக்கு அவருடைய நண்பர் மூலமா ஒரு நல்ல செய்தி வருது. அது என்ன அப்படின்னா, அவருடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாரோ வேலூருக்கு பக்கத்தால் ஒரு லேண்டும் அதோடு சேர்த்து ஒரு வீடும் சேலுக்கு வந்திருக்கு. அதுவும் ரொம்ப ரொம்ப கம்மியான காசில் தான். வீடும் ரொம்ப சிதலமடிஞ்செல்லாம் போகாமல் ஓரளவு நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. வாங்கி கொஞ்சம் போது மட்டும் ஒர்க் பண்ணால் போதும், அந்த வீட்டில் தாராளமாக ஸ்டே பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப கம்மி காசில் வருது. உனக்கு தெரிஞ்ச யாராவது இருந்தால் சொல்லு, நம்ம அந்த வீட்டை சேல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்தில் தாங்க சேகருடைய நண்பருக்கு சேகருடைய ஞாபகம் வருது. ஏன் அப்படின்னா, தன்னுடைய நண்பன் அவர்கிட்ட நீண்ட நாட்களாக வீடு வாங்கணும், அப்படி இல்லை அப்படின்னா ஒரு இடம் வாங்கி அந்த இடத்துல நம்ம வீடு கட்டணும்டா, சொந்தமாக ஒரு வீடுன்னு சொல்லிட்டு இருந்திருக்காரு. நம்ம போய் அந்த வீட்டை பார்ப்போம், உனக்கு அந்த வீடு பிடிச்சிருந்தது அப்படின்னா பேசி முடிச்சிடலாம், வீடும் இடமும் சேர்த்து ரொம்ப கம்மியான காசுக்கு தான் வருது சொல்லியிருக்காரு. ஒரு நாள் சேகரும் அவருடைய நண்பரும் போயிட்டு அந்த வீட்டை பார்க்குறாங்க. வீட்டை பார்த்த உடனே சேகருக்கு பிடிச்சிருது. ஏன் அப்படின்னா, ஓட்டு வீடாக இருந்தாலும் வீடு நல்லா தாங்க இருக்குது. கொஞ்சம் அங்கங்கே பெயிண்டிங் ஒர்க்கு, அப்புறம் அந்த டஸ்ட் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டா அந்த வீட்டில் போய் தங்கிடலாம் கண்டிஷனில் தான் இருக்குது. இதை பார்த்த உடனே இந்த வீட்டவே ஓகே பண்ணிடலாம், ஏன்னா ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு வருதுன்னு சொல்லிட்டு பேசி முடிச்சிடுறாங்க. பேசி முடிச்சு அந்த வீட்டையும் அந்த நிலத்தையும் சேகருடைய பேருக்கு பதிவு பண்ணிட்டு இந்த வாடகை வீட்டை காலி பண்ணிட்டு ஒரு நல்ல நாளாக பார்த்துட்டு அந்த வீட்டுக்கு போகிறாங்கங்க. அந்த வீட்டுக்கு போயிட்டு பால் காய்ச்சுறாங்க. இந்த பால் காய்ச்சும் போதே ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குது. அது என்ன அப்படின்னா, இந்த பால் பொங்கி வரும்பொழுது அந்த பால் கெட்டு போயிருச்சு. இதை பார்த்த சேகருடைய மனைவி ஏதோ அசம்பாவிதம் போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டு தன்னுடைய கணவர்கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனால் சேகர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பழைய பாலாக இருக்கும், அதனால தான் கெட்டு போயிருச்சு, நம்ம புது பால் வாங்கிட்டு வந்து காய்ச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புது பாலும் வாங்கிட்டு வந்து காய்ச்சுறாங்க. நல்லபடியாக காய்ச்சி முடிச்சு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் கொடுத்துட்டு அந்த வீட்டுக்குள்ளே நிம்மதியாக வாழலான்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்க. பெட்ரூம், கிச்சன், இவங்க யூஸ் பண்ணக்கூடிய ரூமை மட்டும் முதல்ல நல்லா க்ளீன் பண்ணி வச்சிடறாங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய ரூமெல்லாம் எப்பயாவது ஃப்ரீயாக இருக்கக்கூடிய டயத்தில் நான் க்ளீன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சேகர் சொல்லியிருக்காரு. அவருடைய மனைவியை இந்த வேலையெல்லாம் நீ செய்ய வேண்டான்னு சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா, அப்போ தான் அவங்களுடைய மனைவி 3 மாதம் கர்ப்பமாக இருந்திருக்காங்க. ஒரு நாள் சேகருக்கு எந்த ஒரு வேலையுமே இல்லை, வீட்டில் ஃப்ரீயாக தான் இருக்காரு. ஃப்ரீயாக இருக்கக்கூடிய இந்த டைம்லேயே இருக்க மற்ற எல்லா ரூமையும் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணுறாரு. இந்த பெட்ரூமு, கிச்சனு, இன்னொரு ரூமை தவிர்த்து மொத்தமாக இன்னும் 4 ரூம் இருக்குது. முதல்ல இருக்கக்கூடிய 3 அறைகளையும் சேகர் சுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சேகருக்கு உதவியாக அவருடைய பையனும் உதவி பண்ணுறாரு. ஆனால் இந்த 3 அறைகளை க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடியே சேகருடைய பையனுக்கு டயர்ட் ஆகிடுது. ஏன் அப்படின்னா, 13 வயசு சின்ன பையன் தானே, அதனால் இந்த பொருட்கள்லாம் தூக்கி வைக்க முடியாமல் டயர்ட் ஆகிட்டான். நீ அம்மா கிட்ட போயிட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு நீ ரெஸ்ட் எடுப்பா, மீதி இருக்கிறது ஒரே ஒரு ரூம் தானே, அதை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேகர் அவருடைய பையனை அனுப்பி வைக்கிறாரு. பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ரூமையும் இன்றைக்கே க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அந்த கதவை திறக்கிறாரு. தொடர்ந்த ஒரு நிமிஷத்துலேயே இவருக்கு
ஷாக் ஆகி போய் அந்த இடத்துலயே நிற்கிறாரு. என்ன அப்படின்னா அந்த ரூம் ஃபுல்லாகவே நிறைய குத்து விளக்குகள் இருந்திருக்கு, சாமியினுடைய ஃபோட்டோஸ் இருந்திருக்குது, ஏதோ எந்திரங்கள்லாம் இருந்திருக்கு. பார்த்தா ஒரு மாந்திரிக பூஜை செய்யப்பட்ட அறை மாதிரியே தெரியுதுங்க. ஏற்கனவே இந்த வீடை விற்றவங்க சொல்லியிருக்காங்க, எங்களுடைய தாத்தா இந்த வீட்டில் கொஞ்சம் மாந்திரிக பூஜைகள்லாம் பண்ணிட்டு இருந்தவர், அவர் ஒரு மாந்திரிகர், ஆனால் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, நீங்கள் தாராளமாக இந்த வீட்டை வாங்கிக்கலான்னு சொல்லி தாங்க விற்றுருக்காங்க. இதையெல்லாம் பார்த்த உடனே ஒரு நிமிஷம் ஆச்சரியமாக பார்த்துட்டு அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்து சுத்தம் பண்ணுறாரு. சுத்தம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தாங்க இவருக்கு ஒரு ஐடியா வருது. என்ன அப்படின்னா, இந்த ரூமையே நம்ம பூஜை ரூமாக ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. ஏன்னா இது வந்து ஒரு மாந்திரிகர் பூஜை பண்ண ரூம்ன்றதுனாலையும் நிறையவுக்கு சாமி படங்கள் இருக்கிறதுனாலையும் நம்ம இந்த அறையவே பூஜை ரூமாக தேர்ந்தெடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இந்த அறையவே பூஜை ரூமாகவும் அலங்காரம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த எல்லா வேலையும் முடிச்சு சாமி கும்பிட்றதுக்கே இரவு 7 மணிக்கிட்ட ஆயிடுது. இந்த 7 மணி ஆனதுக்கு பிறகு எல்லாரும் சாப்பிட்டுட்டு நிம்மதியாக அன்னைக்கு நைட்டு தூங்குறாங்க. திரும்பவும் அவர் பழைய பாரியே தன்னுடைய ரியல் எஸ்டேட் பிஸ்னஸை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாள் எந்த ஒரு வேலையுமே இல்லாமல் அன்னைக்கும் ஃப்ரீயாக இருக்கார். அன்னைக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணுறாருனா, அந்த பூஜை ரூம்கள்லேயே ஒரு சில மரப்பெட்டிகள்லாம் இருக்குது, பெரிய பெரிய பெட்டி. அந்த பெட்டிகளுக்குள்ளெல்லாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு திறந்து பார்க்கலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு அதுக்கு எல்லாத்துக்குமே பூட்டு போட்டிருக்குது. அந்த பூட்டை உடச்சி திறந்து பார்க்கக்கூடிய சேகருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. ஏன் அப்படின்னா, அந்த மரப்பெட்டிக்குள்ள சில மாந்திரிக புத்தகங்கள் இருந்திருக்குது. அந்த புத்தகங்கள்லாம் ரொம்ப பழமையான புத்தகம். ஒரு சில புத்தகங்களில் ஒரு சில பக்கங்கள் எல்லாமே செல்லரிச்சு போய் இருந்திருக்குது. அந்த புத்தகத்தை எல்லாத்தையுமே எடுத்து படித்து பார்க்கவும் ஆரம்பிக்கிறாரு. படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. நம்மளும் இந்த புத்தகத்தை பார்த்து மாந்திரிகம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆசையும் வந்திருக்குது. நம்மளும் கற்றுப்போன்னு சொல்லிட்டு அந்த புத்தகங்கள்லாம் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய மரப்பெட்டிகள் எல்லாம் திறந்து பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அதே போல் எல்லா மரப்பெட்டிகளிலுமே ஒரு சில மாந்திரிக புத்தகங்களும் கையால் எழுதின நோட்டுகளும் இருந்திருக்கு. மூணாவதாக ஒரு மரப்பெட்டியை திறந்திருக்காருங்க. சுத்தியில் வச்சு அடித்து தாங்க பூட்டை திறந்திருக்காரு. பூட்டை வந்து உடச்சி தான் திறக்கிறாரு. அப்படி அந்த மூணாவதாக இருக்கக்கூடிய மரப்பெட்டியில் அடிக்கும் பொழுது இவருக்கு வித்தியாசமாக ஒரு சத்தம் ஒன்று வந்திருக்குங்க. அதாவது நார்மலாக இல்லாத மாதிரி கீழே ஏதோ ஒரு ஹோல் இருக்கிறது மாதிரி சத்தம் கேட்டிருக்குது. ஏன் அப்படின்னா அதை வந்து நம்ம அடிக்கும்பொழுது நம்மளுக்கு நல்லாவே ஃபீல் ஆகும் இல்லைங்களா, அது போல் கீழே வந்துட்டு ஒரு ஹோல் இருக்கிறது மாதிரி இவருக்கு தெரிஞ்சிருக்குது. அந்த மரப்பெட்டியை நகர்த்தி பார்க்கலான்னு சொல்லிட்டு நகர்த்த முயற்சி பண்ணுறாருங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த மரப்பெட்டியவும் நகர்த்திடுறாரு. நகர்த்திட்டு பார்த்த உடனே இவருக்கு பெரிய அதிர்ச்சி. ஏன் அப்படின்னா, அந்த மரப்பெட்டிக்கு கீழே இவர் நினச்சது மாதிரியே ஒரு குழி ஒன்று இருந்திருக்குதுங்க. கிட்டத்தட்ட ஒரு அடி ஆழம் அந்த குழியினுடைய ஆழம் வந்து இருந்திருக்குது. அதுக்குள்ளே இன்னொரு தகர பெட்டி இருந்திருக்குது. அந்த தகர பெட்டி மேலேயே ஒரு சில எந்திரங்களும் கட்டப்பட்டிருக்குது, நூட்களில் கொத்து. அந்த எந்திரங்களெல்லாம் பிச்சு போட்டுட்டு அந்த பெட்டியை திறந்து பார்க்குறாரு. பெட்டியை திறந்து பார்த்த உடனே மேலே வந்து ஒரு கருப்பு கலர் பட்டு வேஷ்டினால் அந்த பெட்டி மூடப்பட்டிருக்குது. அந்த கருப்பு நிற வேஷ்டி எடுத்து பார்த்த உடனே அந்த பெட்டி நிறைய கிரந்தங்கள் இருந்திருக்குதுங்க. அதாவது மாந்திரிக ஓலைச்சுவடிகள் இருந்திருக்குது. அந்த சுவடிகள் மேலேயும் நிறையவுக்கு கயிறு போட்டு ஒரு சில எந்திரங்களும் கட்டப்பட்டிருக்குது. அதை எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துட்டு அந்த சுவடிகளை திறந்து பார்க்க ஆரம்பிக்கிறாருங்க. அந்த சுவடிகளில் ஒரு சிலமான விசித்திரமான விஷயங்கள் வரையப்பட்டிருக்குது. ஒரு சில மந்திரங்களும் எழுதப்பட்டிருக்குது. இதை பார்த்த உடனே சேகர் இதையெல்லாம் நம்ம பயன்படுத்தி பார்க்கணும்னு சொல்கிற ஆசை சேகருக்கு வருது. நம்ம யாராக இருந்தாலும் இது போன்ற விஷயங்களை பார்க்கும் பொழுது நம்மளுடைய ஆசைகளை தூண்டப்பட்டு இந்த மாதிரி தாங்க செய்வோம். அந்த பெட்டிகள் நிறைய ஒரு 10-20 கிரந்தங்களுக்கு மேலவே இருந்திருக்குது. இந்த எல்லா கிரந்தங்களும் தனித்தனியாக கருப்பு கலர் துணியில் சுற்றி தான் அந்த தகர பெட்டிக்குள்ளே வச்சுருக்காங்க. உடனே சேகர் தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு இந்த எல்லா விஷயங்களையுமே சொல்கிறாருங்க. சொல்லி முடித்த உடனே இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு. அது என்ன அப்படின்னா, நான் இந்த ஜோடிகளில் இருக்கக்கூடிய இந்த மாந்திரிக விஷயங்களை பிரயோகம் பண்ணி பார்க்க போகிறேன்னு சேகர் அவருடைய மனைவி கிட்ட சொல்கிறாரு. இந்த விஷயத்தை கேட்ட உடனே சேகருடைய மனைவி வேண்டாங்க, ஏதாவது பிரச்சனையாகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறாங்க. ஆனால் சேகர் எந்த ஒரு பிரச்சனையுமே ஆகாதுமா, நீ தைரியமாக இரு, நான் தானே பண்ண போகிறேன், எதுவுமே இருக்காது, நம்ம எதுவும் தப்பு பண்ணாமல் இதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய முறைப்படியே செய்யலாம், எல்லாம் நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு தெய்வத்தினுடைய சித்தையும் எடுக்க ஆரம்பிக்கிறாருங்க. இந்த சுவடிகளை எடுத்து திறந்து இந்த பூஜைகளை செய்ய ஆரம்பிச்சதுல இருந்து தான் சேகருடைய வாழ்க்கையில அமானுஷத்தினுடைய ஆட்டம் ஆரம்பிக்குதுன்னே சொல்லலாம். இந்த பூஜைகளை தொடர்ந்து செய்ய செய்ய நறுமணமா இருந்த சேகருடைய வீட்டுக்குள்ள துர்நாற்றங்கள் வர ஆரம்பிக்குது. இதை பார்த்த உடனே சேகருக்கும் கொஞ்சம் பயம் வந்து அந்த பூஜைகளை நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லி நிறுத்துறாரு. இப்படி பூஜையை நிப்பாட்டின பிறகு இவருடைய மகனுடைய உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக பாதிச்சுக்கிட்டே வருது. உடம்பு சரியில்லாமல் போயிட்டு கொஞ்ச நாட்களில் படுத்த படுக்கையாகவும் ஆகுறாரு. 4-5 தினங்கள் கழித்து அமாவாசையும் வருது. அன்றைய இரவும் எல்லாரும் வழக்கம் போல் சாப்பிட்டுட்டு அவங்களுடைய அறைகளில் போய் படுக்கிறாங்க.
அன்றைய இரவு சேகர் தூங்கிட்டு இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல தன்னுடைய மகன் வீட்டு வாசப்படியில் உட்கார்ந்துருக்கிறது போலையும் அவரை ஒரு கருப்பு கலர் உருவம் கொன்னுட்டு போகிறது மாதிரியும் ஒரு கனவு கண்டிருக்காருங்க. இந்த கனவு வந்துட்டு ரொம்ப அகோரமாக கண்டிருக்காங்க. இந்த கனவு கண்ட உடனே பயத்தில் எழுந்து போயிட்டு அறையில் தன்னுடைய மகன் இருக்காரான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கும் பொழுது அறையில் சேகருடைய மகன் கிடையாது. உடனே வீடு ஃபுல்லாக தேடிட்டு வீட்டுடைய கதவை திறந்து முன்னாடி போய் பார்க்குறாரு. பார்க்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. சேகருடைய மகன் வீட்டோடைய வாசப்படியில் படுத்து கிடக்கிறாரு. சேகர் உயிரோடு தான் போயிட்டு அவன் மகன் படுத்திருக்காருன்னு நினச்சிட்டு சந்தோஷத்தில் தாங்க போய் பார்க்குறாரு. ஏன் அப்படின்னா எழுந்து நடக்க முடியாத மகன் எழுந்து வந்து இங்கே படுத்திருக்கானே அப்படின்னு சொல்லக்கூடிய சந்தோஷத்தில் தாங்க போயிட்டு அவருடைய மகனை திருப்பி பார்க்குறாரு. அப்படி திருப்பி பார்த்த உடனே தான் சேகருக்கு தெரியுது தன்னுடைய மகன் அந்த இடத்துல நார்மலாக கிடையாது, இறந்து போயிட்டு தான் அந்த இடத்துல கிடக்கிறாருன்னு சொல்லிட்டு. அந்த சேகருடைய மகனை திருப்பி பார்த்த உடனே அவருடைய வாய் ஃபுல்லாக எப்படி பாம்பு கடிச்சதுன்னா நுர வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி நுர வந்து போயிட்டு அந்த இடத்துல படுத்து கிடந்திருக்காரு. இதை பார்த்த உடனே அவருடைய பையனுடைய உடம்ப தூக்கி கட்டி பிடிச்சி அணைச்சிக்கிட்டு கத்தி அளவ ஆரம்பிக்கிறாரு. இது உள்ளே இருக்கக்கூடிய சேகருடைய மனைவியினுடைய காதில் விழுந்திருக்குது. என்ன ஆச்சுன்னு சொல்லி வெளியில் வந்து பார்க்கும்பொழுது சேகருடைய மனைவிக்கும் பெரிய அதிர்ச்சிங்க. அவங்களுடைய பையன் இறந்து போயிருக்கான். சேகருடைய மனைவியும் கத்தி அழ ஆரம்பிக்கிறாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய 1-2 பேர்கள்லாம் வந்துட்டு எல்லாரையும் சமாதானப்படுத்தி அதன் பிறகு அது செய்ய வேண்டிய இறுதி சடங்குகள் எல்லாம் செய்து முடிக்கிறாங்க. மகன் இறந்து போன துயரத்திலிருந்து மீள்றதுக்கு முன்னாடி ஒரு 10 to 15 நாட்களுக்குள்ள இன்னொரு துர்சம்பவம் இவங்களுடைய வீட்டில் நடந்திருக்குது. ஏற்கனவே சேகருடைய மனைவி 3 மாதங்கள் கர்ப்பமாக இருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அவங்களுக்கு திடீர்னு வயிற்று வந்திருக்கு. ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் செக் பண்ணி பார்த்ததுக்கு குழந்தை அபார்ஷன் ஆகிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இதன் பிறகு தாங்க சேகருக்கு ஒரு விஷயம் புரிய வந்திருக்குது. நம்மளுடைய வீட்டில் ஏதோ அப்நார்மலாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேகரும் தெரிஞ்சுக்கிறாரு. நம்ம ஏதாவது ஒரு மாந்திரிகவாதியை பார்த்து இதை பற்றி பேசணும் அப்படின்னா இதற்கான தீர்வு கிடைக்கும்னு சொல்லிட்டு தன்னுடைய நண்பர்கள்கிட்டயே இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறாரு. அதில் ஒரு நபர் ஆந்திராவில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாந்திரிகவாதி இருக்காரு, நம்ம அவரை போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா இதற்கான தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சேகரும் அந்த நண்பரும் கிளம்பி போகிறாங்க. அந்த மாந்திரிகவாதிகிட்ட போயிட்டு நடந்த எல்லா பிரச்சனையும் சொன்ன உடனே அவர் சின்னதாக ஒரு ரிச்சுவல் பூஜை மாதிரி செஞ்சுட்டு விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் அந்த வீட்டில் இருந்து ஏதாவது மாந்திரிகம் சம்மந்தப்பட்ட பொருட்களை எடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் இது போல் சுவடிகள் இருந்தது, அந்த சுவடியை எடுத்து நான் அதை வந்து யூஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய மந்திரங்கள்லாம் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. இதுதான் நீங்கள் பண்ண மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு அந்த மாந்திரிகவாதி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த மாந்திரிக கிரந்தங்கள் சாதாரண கிரந்தங்கள் கிடையாது. அதில் இருக்கிறது ஃபுல்லாகவே எல்லாமே துர்தேவதைகளை அழைக்கக்கூடிய கிரந்தங்கள். அதை எப்படி நீங்கள் பிரயோகம் பண்ணணும்னு சொல்லிட்டு தெரியாமல் நீங்கள் பிரயோகம் பண்ணதுனாலையும் இந்த பிரச்சனைகள் வந்திருக்குது. அதுவும் இல்லாமல் ஏற்கனவே அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர் ஒரு மாந்திரிகவாதி. அவர் சாதாரண ஒரு மாந்திரிகவாதி கிடையாது, ஒரு துர்தேவதைகளை பூஜிக்கக்கூடிய ஒரு மாந்திரிகன். அவன் அந்த ஓலைச்சுவடிகளை தன்னுடைய பரம்பரை தவிர வேறு யாரும் எடுத்து பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சுவடிகளுக்கெல்லாம் அவன் வணங்கின துர்தேவதைகளை காவலாக வச்சுருக்கான். அவனுடைய பரம்பரையோ இல்லை அவனுடைய சிஷ்யர்கள் தவிர அந்த சுவடியை யார் எடுத்தாலும் அவங்க குடும்பத்தையே அந்த துர்தேவதைகள் விட்டு வைக்காது, முழுவதுமாக அழித்து ஒன்றுக்கு இல்லாமல் பண்ணி போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போவே நீங்கள் சுதாரிச்சுக்கிட்டு என்கிட்ட வந்தது ரொம்ப நல்லதாக போச்சு. இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த துர்தேவதைகள் அடுத்தது உங்களையோ உங்களுடைய மனைவியோ யாராவது பழி வாங்கியிருக்கோம். உங்களுடைய மகன் இறந்து போனதும் இது போல அந்த துர்தேவதைகள் பண்ணின வேலைதான் சொல்லியிருக்காரு. எப்படியாவது என்னுடைய மனைவியாவது எனக்கு காப்பாற்றி கொடுங்கன்னு சொல்லிட்டு சேகர் ஓன்னு அந்த மந்திரவாதியினுடைய கையை பிடிச்சிக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறாரு. சில பல பூச்சிகள்லாம் செய்துட்டு அந்த இடங்கள்ல இருந்து அந்த துர்தேவதைகளை அந்த மாந்திரிகவாதி விரட்டவும் ஆரம்பிக்கிறாருங்க. பூஜைகள்லாம் முடிச்சுட்டு அந்த மாந்திரிகர் ஒரு சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு பிரச்சனை வராமல் தான் நான் அந்த துர்தேவதைகளை விரட்டி இருக்கேனே தவிர மற்றபடி அந்த மாந்திரிக கிரந்தங்களுக்கு அதுங்க இன்னும் பாதுகாப்பாக தான் இருக்கும். அந்த கிரந்தங்களை நீங்கள் கையை வச்சு எடுத்து அதில் இருக்கக்கூடிய மந்திரங்களை பிரயோகம் பண்ணீங்க அப்படின்னா அடுத்ததும் துர்மரணங்கள் விழ ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் அந்த சுவடிகள் இருக்கக்கூடிய பக்கமே போகாதீங்க. அப்படியே போனாலும் அந்த சுவடிகளை எடுத்து திறந்து பார்க்கவே கூடாது. இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் திரும்பவும் செஞ்சிட்டீங்க அப்படின்னா என்னால் மட்டும் இல்லை யாராலையும் நீங்கள் வந்து காப்பாற்ற முடியாது. ஏன் அப்படின்னா அந்த மாந்திரிக கிரந்தங்களை தன்னுடைய பரம்பரை தவிர தன்னுடைய சிஷ்யர்களை தவிர வேற யாரும் எடுத்து பயன்படுத்திடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த மாந்திரிகர் அது போல துர்தேவதைகளை காவல் வச்சிருக்குது, அவர் வணங்கின தேவதைகளை காவல் வச்சிருக்குது. அந்த மாந்திரிகர் சொன்ன வேலையை தான் அந்த தேவதைகள் செஞ்சிட்டு இருக்குது. அதனால் யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த சுவடிகளை மட்டும் எடுத்த இடத்துல வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுவடிகளுக்கும் சில கழிப்பு பூஜைகள் மாதிரி செஞ்சு அந்த சுவடிகள்லாம் எப்படி இருந்ததோ அதே போல் அந்த தகர பெட்டியில் வச்சு அந்த மரப்பெட்டியை மேலே வச்சு மறைச்சிட்டாருங்க.
இந்த பிரச்சனைகள்லாம் முடிஞ்ச கொஞ்ச நாட்கள்லயே அந்த வீட்டை வேற ஒரு பார்ட்டிக்கு கைமாற்றி விட்டுட்டு சேகர் அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டாருங்க. இப்போதைக்கு திண்டுக்கல்ல ஒரு இடத்துல சொந்தமாக இடம் வாங்கி நாங்கள் அங்கே வந்து செட்டில் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சேகருடைய பொண்ணு சொல்லியிருக்காங்க. இதில் எல்லாருக்கும் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், அதான் 2 குழந்தைங்களே இறந்து போயிட்டாங்களே அப்புறம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிரச்சனைகள்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு சேகருக்கு பிறந்த குழந்தை தாங்க இவங்க. அவங்க தான் இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவத்தை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. மற்றொரு அமானுஷ்ய பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.